100 நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை ஒன்றிய அமைச்சரிடம் பேசி அதிமுக பெற்றுக் கொடுத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக, தேமுதிக, பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொரு பெயரில் தங்களது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை ஒன்றிய அரசிடம் பேசி அதிமுக பெற்றுக் கொடுத்ததாக பேசினார். அந்த ஊழியருக்கு முழுமையா சம்பளம் கொடுக்கல. கேட்டா மத்திய அரசு சொல்றீங்க, மத்திய அரசு கேட்டா கணக்கு கொடுத்தா தானே நாங்க முழுமையா பணம் கொடுக்க முடியும் அவரும் சொல்றாங்க. நாங்க மத்திய அரசுக்கு சென்று அந்த அமைச்சரோட பேசும்போது அவருக்கு நாங்கள் சொன்னோம், ஏழை எளிய மக்கள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியா 2999 கோடி விடுவிச்சு நம்முடைய 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு சம்பளமாக வாங்கி கொடுத்தது அதிமுக. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். தேமுதிக அங்கம் வகிக்கும் அந்த கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் இந்த வாட்டி. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஜனவரி 9ஆம் தேதி நாம வச்சிருக்கின்ற அந்த மாநாடுல தான் யாரோட நம்ம கூட்டணி என்பதை நாம அறிவிக்க இருக்கிறோம். மேலும் விஜயகாந்தின் பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.